அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் பற்றிய மிக முக்கியமான 210 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை. தமிழ்நாட்டின் மொத்த பரப்பு 1,30,058 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் மொத்த புறப்பரப்பு பாருங்க 1,30,058 சதுர கிலோமீட்டர். மூன்றாவது வினா, தமிழ்நாட்டில் கிராம பஞ்சாயத்துகளின் எண்ணிக்கை 12,618. தமிழ்நாட்டில் வருவாய் கிராமங்களின் எண்ணிக்கை 17,680. தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 235. அந்த மொத்த 230 தொகுதி இருக்கு. அதுல ஒன்று ஆங்கிலோ இந்தியன். அடுத்த வினா பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 39. தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 39. அடுத்த வினா. தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18. எட்டாவது வினா. பரப்பளவின் அடிப்படையில் இந்தியாவின் 11வது பெரிய மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலம். தமிழகத்தின் உயர்ந்த மலைச்சிகரம் தொட்டபெட்டா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,637 மீட்டர். 10வது வினா. தமிழ்நாட்டில் உள்ள ஆர்டிசன் நீரூற்றுகள் உள்ள பள்ளத்தாக்கு வெள்ளாற்று பள்ளத்தாக்கு. 11வது வினா. தமிழ்நாட்டில் உள்ள மிக நீளமான ஆறு காவேரி. தமிழ்நாட்டில் உள்ள மிக நீளமான ஆறு காவேரி. 12வது வினா. தமிழ்நாட்டின் கேரள இடத்தில் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார்? ஜான் பென்னிக்விக். அடுத்தது, தமிழகத்தின் 2வது பெரிய நதி எது? பவானி. தமிழ்நாட்டின் இறந்த ஆறு என அழைக்கப்படும் ஆறு நொய்யல் ஆறு. தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை கல்லணை. தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை கல்லணை. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை மேட்டூர் அணை. தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை சோலையாறு அணை. தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை சோலையாறு அணை. தமிழ்நாட்டில் உள்ள தென்னிந்திய ஸ்பா குற்றால அருவி. தென்னிந்திய ஸ்பா குற்றால அருவி. 19வது வினா. தென்னிந்தியாவின் காசி ராமேஸ்வரம். தனுஷ்கோடி புயலால் முற்றிலும் அழிந்த ஆண்டு கிபி 1964. தமிழகத்தில் மஞ்சள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் ஈரோடு. தமிழகத்தில் சதுப்பு நில காடுகள் அதாவது சுரப்புன்னை காடுகள் உள்ள மாவட்டம் கடலூர். புனித பசுக்களின் பூமி கரூர். முக்கியமான வினா, புனித பசுக்களின் பூமி கரூர். 24வது வினா. ஆசியாவின் 2வது பெரிய காகித உற்பத்தி ஆலை எங்கு உள்ளது? தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை புகழூர் அதாவது கரூர் மாவட்டம் அதாவது டிஎன்பிஎல் சொல்லுவாங்க. எங்க இருக்குன்னா கரூர்ல இருக்கு. அடுத்தது பாருங்க. தமிழ்நாட்டின் உள்ள இந்தியாவின் நயாகரா எது? ஒகேனக்கல் அருவி. இந்தியாவின் நயாகரா ஒகேனக்கல் அருவி. உலகின் 2வது நீளமான கடற்கரை மெரினா கடற்கரை. நீளம் பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் காலநிலை அயனமண்டல காலநிலையை சார்ந்ததாகும். 28வது வினா. தமிழகம் மிக அதிக மழை பெறும் பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று. 29வது வினா. தமிழகத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் மண் வகை எது? செம்மண். முக்கியமானது. தமிழகத்தில் அதிகமாக காணப்படும் மண் வகை செம்மண். தமிழ்நாடு வனச்சட்டம் எந்த ஆண்டு? 1882. தமிழ்நாடு வனச்சட்டம் 1882. 31வது வினா. தமிழ்நாட்டின் மாநில நடனம் பரதநாட்டியம். தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி. தமிழ்நாட்டின் மாநில வாழ்த்து பாடல் நீராறும் கடலுடுத்த. தமிழ்நாட்டின் ஆண் பெண் விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள். சில புக்கில் 996 கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க. தமிழ்நாட்டின் மிக அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டின் மிகச்சிறிய மாவட்டம் சென்னை. தமிழ்நாட்டின் மிகச்சிறிய மாவட்டம் சென்னை.
37வது வினா தமிழ்நாட்டின் அதிக பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் நீலகிரி. தமிழ்நாட்டின் குறைந்த பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் தருமபுரி. அதிகம் நீலகிரி, குறைந்தது தருமபுரி. தமிழ்நாட்டின் குறைந்த கல்வியறிவு கொண்டுள்ள மாவட்டம் தருமபுரி. அடுத்தது தமிழ்நாட்டின் மாநில முத்திரைச் சொல் எது? வாய்மையே வெல்லும். 41வது வினா கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை சேர்வராயன் மலை. கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை சேர்வராயன். ஜவ்வாது மலை அமைந்துள்ள மாவட்டம் வேலூர். ஜவ்வாது மலை வேலூர். 43வது வினா சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது? விருதுநகர், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர். ஒரு முக்கியமான வினா. அடுத்தது மயில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது? விராலிமலை. கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது? பெரம்பூர். ரயில் பெட்டி தொழிற்சாலை பெரம்பூர். இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை எங்கு உள்ளது? உதகமண்டலம். இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை உதகமண்டலத்தில் உள்ளது. NH7 நெடுஞ்சாலை கன்னியாகுமரி முதல் வாரணாசி வரை செல்கிறது. NH7 கன்னியாகுமரி டு வாரணாசி வரை. 49வது வினா தமிழ்நாட்டின் மிக உயரமான கொடிமரம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொடிமரம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 அடி உயரம். அடுத்தது பாருங்க தமிழ்நாட்டின் உயரமான சிலை திருவள்ளுவர் சிலை. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 133 அடி உயரம். எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி. 51வது வினா தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் திரு சுப்பராயலு ரெட்டியார். 54வது வினா தமிழ்நாட்டில் டைனோசர்கள் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் ஜெயங்கொண்டம், அரியலூர். 55வது வினா இந்திய அருமன் தொழிற்சாலை எங்கு உள்ளது? மணவாளக்குறிச்சி, கன்னியாகுமரி. இந்திய அருமன் தொழிற்சாலை மணவாளக்குறிச்சி, கன்னியாகுமரி. முதல் உலகப் போரின் போது மையசக்தி நாடுகளால் தாக்கப்பட்ட ஒரே இந்திய நகரம் எது? சென்னை. 57வது வினா இந்தியாவின் பின்னலாடை நகரம் டாலர் நகரம் என அழைக்கப்படும் மாவட்டம் எதுனா? திருப்பூர். 58வது வினா தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டை எதுனா? அம்பத்தூர் தொழிற்பேட்டை. 59வது வினா இந்தியாவின் இரண்டாவது உப்பு உற்பத்தி மையம் தூத்துக்குடி. முதல்ல உள்ளது குஜராத். இரண்டாவது தூத்துக்குடி, ஃபர்ஸ்ட்ல உள்ளது குஜராத். 60வது வினா இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி எனப்படும் நியூட்ரினோ ஆய்வு மையம் எங்கு உள்ளது? மேகமலை அம்பரப்பர் காடு. எங்கன்னா தேனி மாவட்டம். மேகமலை அம்பரப்பர் காடு, தேனி மாவட்டம். 61வது வினா இந்தியாவில் முதலாக ISO தரச்சான்று பெற்ற மாவட்ட நிர்வாகம் தேனி மாவட்டம். சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம். கிழக்கின் ட்ராய் செஞ்சிக்கோட்டை. கிழக்கின் ட்ராய் செஞ்சிக்கோட்டை. சோழர் கால நிர்வாகம் பற்றிய கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் உத்திரமேரூர். இது எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம். பல்லவர் கால இசைக்கலை பற்றி கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் குடுமியான் மலை. பல்லவர் கால இசைக்கலை பற்றி கல்வெட்டு கிடைத்த ஊர் குடுமியான் மலை. 66வது வினா சங்க காலம் குறித்த செப்பேடுகள் கிடைத்த இடம் சின்னமனூர். ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்த இடம் அரிக்கமேடு. தமிழ்நாட்டில் வாட் வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு கிபி 2007. தமிழ்நாட்டில் வாட் வரி 2007. கைத்தறி உற்பத்தியில் பெரும்பங்கு வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. கைத்தறி உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம். அடுத்து பாருங்க பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை அளித்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. 71வது வினா தமிழ்நாட்டின் முதன்மையான மீன்பிடி துறைமுகம் தூத்துக்குடி. ரப்பர் தோட்டங்கள் நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி. ரப்பர் தோட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் 3 பருவ காலங்களிலும் மழையை பெறும் மாவட்டம் கன்னியாகுமரி. ஒரு முக்கியமான வினா 3 பருவ காலங்களிலும் மழையை பெறும் மாவட்டம் கன்னியாகுமரி.
நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு. நாகரிகத்தின் தொட்டில் தமிழ்நாடு. 75வது வினா பாருங்க. மணிமுத்தாறு அணைக்கட்டு அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. மணிமுத்தாறு அணைக்கட்டு வந்து திருநெல்வேலி. 76வது வினா. தமிழ்நாட்டில் அஇஅதிமுக முதலில் ஆட்சிக்கு வந்த ஆண்டு வந்து 1977. ஒரு முக்கியமானது. ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் ஆட்சி வந்து 77. மன்னர் திருமலை நாயக்கரின் தலைநகர் மதுரை. மன்னர் திருமலை நாயக்கரோட தலைநகர் வந்து மதுரை. பல்லவ மன்னர்களில் சித்திரக்கார புலி என்ற அடைமொழி பெற்றவர் வந்து மகேந்திரவர்மன். இது முக்கியமானது. சித்திரக்கார புலி யாருன்னா மகேந்திரவர்மன். 79வது வினா பாருங்க. ஜீவானந்தம் ஜனசக்தி என்ற இதழை எந்த ஆண்டு தொடங்கினார்? 1937. இதுல 2 கொஸ்டின் இருக்கு பாருங்க. ஜனசக்தி என்ற இதழை தொடங்கியவர் யாருன்னா ஜீவானந்தம். எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க? 1937. அடுத்து பாருங்க. 8வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்ட இடம் தஞ்சாவூர். 8வது உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூர். 81வது வினா. கருப்பு மலர்கள் என்ற புது கவிதை நூலின் ஆசிரியர் நா. காமராசன். கருப்பு மலர் நா. காமராசன். பண்டைய தமிழ் கோட்டையை சுற்றியிருந்த அகழிகளில் எந்த வகை விலங்கினம் பாதுகாப்புக்காக விடப்பட்டது? முதலை. 83வது வினா. தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது? சென்னை. 84வது வினா. கோகுலகிருஷ்ணன் கமிஷன் நியமனம். கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு விசாரித்த குழுதானது கோகுலகிருஷ்ணன் கமிஷன். பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் தமிழக முதலமைச்சர் வந்து சி. ராஜகோபாலாச்சாரி. பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் தமிழக முதலமைச்சர் சி. ராஜகோபாலாச்சாரி. 86வது வினா. திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஷ் யாரால் படுகொலை செய்யப்பட்டார்? வாஞ்சிநாதன். இது எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 87வது வினா. தமிழ்நாட்டின் தென்னிந்திய ஆக்ஸ்போர்ட் எனப்படுவது எது? பாளையங்கோட்டை. தென்னிந்திய ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை. 2ஆம் குலோத்துங்க சோழனின் மற்றொரு பெயர் கிருமி கொண்ட சோழன். 89வது வினா. மந்திரமாவது நீர் என்று துவங்கும் பாடலை எழுதியவர் யார்? திருஞான சம்பந்தர். தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தனித்தொகுதிகள் எவ்வளவு உள்ளன? 7 தொகுதிகள். 91வது வினா. மெட்ராஸ் மகாஜன சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1884. 92வது வினா. ஒத்துழையாமை இயக்கம் கொண்டு வந்த போது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராஜாஜி. தமிழில் அமைந்த முதல் இசை நாடகம் ஹரிச்சந்திரா நாடகம். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். தமிழ்நாட்டில் உழவர் சந்தையை அறிமுகப்படுத்தியவர் மு. கருணாநிதி. உழவர் சந்தையை அறிமுகப்படுத்தியவர் மு. கருணாநிதி. 96வது வினா. வீராணத்தில் இருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர வீராணம் திட்டத்தை துவக்கிய முதல்வர் மு. கருணாநிதி. 97வது வினா. எமரால்டு அணை அமைந்துள்ள மாவட்டம் ஊட்டி. எமரால்டு அணை ஊட்டி. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன். தமிழக அரசு சின்னமாக விளங்குவது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம். 100வது வினா. உலக தமிழ் செம்மொழி மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது? கோயம்புத்தூர். 101வது வினா. தமிழ்நாட்டில் NH-47 நெடுஞ்சாலை சேலம் முதல் கன்னியாகுமரி வரை. கணியன் பூங்குன்றனார் விருது அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் வெளிவரும் தமிழ் மென்பொருள். 103வது வினா. உதயகிரி கோட்டை அமைந்துள்ள இடம் கன்னியாகுமரி. சாத்தனூர் அணைக்கட்டு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதலாக அரசு ஊழியர்களுக்கு காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர பூண்டி நீர்த்தேக்கத்தை திட்டமிட்டவர் சத்தியமூர்த்தி. தொல்பொருளியலின் புதையல் நகரம் புதுக்கோட்டை. தொல்பொருளியலின் புதையல் நகரம் புதுக்கோட்டை. கீழை நாடுகளின் ஏதென்ஸ் மதுரை. கீழை நாடுகளின் ஏதென்ஸ் மதுரை. கல்லில் கவிதை மாமல்லபுரம். கல்லில் கவிதை வந்து மாமல்லபுரம்.
110வது வினா. தூங்கா நகரம் மதுரை. தூங்கா நகரம் மதுரை. மலை வாழிடங்களின் இளவரசி கொடைக்கானல். மலைகளின் இளவரசி வால்பாறை. மலை வாழிடங்களின் இளவரசி கொடைக்கானல். மலைகளின் இளவரசி வால்பாறை. தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை ராயபுரம் முதல் வாலாஜா வரை எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1856. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி வந்து வைனபாப் தொலைநோக்கி காவனூர். தமிழகத்தில் உள்ள மிக நீளமான பாலம் இந்திரா காந்தி பாலம். தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் பேசும் படம் காளிதாஸ். 117வது வினா. இந்திய நூலகவியலின் தந்தை சீர்காழி அரங்கநாதன். உலகின் முதலாவது மகளிர் பொறியியல் கல்லூரி பெரியார் மணியம்மை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி வல்லம் தஞ்சாவூர். தமிழகத்தின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. தமிழகத்தின் மாநில மரம் பனைமரம். 121வது வினா. தமிழகத்தின் மாநில கனி பலா. தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல். மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து 3வது மாநிலம். 124வது வினா. இந்தியாவின் நூல் கிண்ணம் தமிழ்நாடு. இந்தியாவின் நூல் கிண்ணம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பன்னாட்டு விமான நிலையம் அண்ணா விமான நிலையம். 126வது வினா. தமிழ்நாட்டில் அமைய உள்ள பசுமை விமான நிலையம் ஸ்ரீபெரும்புதூர். பரப்பளவு பார்த்தீங்கன்னா 4200 ஏக்கர். தமிழ்நாட்டில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களின் எண்ணிக்கை 12115. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் பிப்ரவரி 9. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் பிப்ரவரி 9. உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. மக்கள் தொகை தினம் என்னைக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 129வது வினா. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். ராஜாஜி அறிமுகப்படுத்திய கல்வி முறை வந்து குலக்கல்வி முறை எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1953. 131வது வினா. தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் 1970ஆம் ஆண்டு தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. 132வது வினா. 1978ஆம் ஆண்டு தமிழகத்தில் 10+2+3 எனும் கல்வி முறை அமலுக்கு வந்தது யாருன்னா எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி 1857. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி 1929. சென்னை பல்கலைக்கழகம் 857. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. அடுத்தது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி 2009 செப்டம்பர் 30. நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் சர் சி வி ராமன் எந்த ஆண்டுனா கிபி 1930. 137வது வினா. இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த தமிழர் ராஜாஜி. ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழர் அகிலன் எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1975. தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் சிவாஜி கணேசன் 1996ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி பத்மினி ஜேசுதுரை. தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி பத்மினி ஜேசுதுரை. தமிழில் வெளிவந்த முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதினாரு. தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதராஸ் மெயில் எந்த ஆண்டுனா 1873. 143வது வினா. தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்திரன். தென்னிந்தியாவின் நுழைவாயில் சென்னை. தென்னிந்தியாவின் நுழைவாயில் சென்னை. தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி நாகப்பட்டினம். தமிழ்நாட்டின் சரித்திர உரையும் பூமி சிவகங்கை. தமிழ்நாட்டின் புனித பூமி ராமநாதபுரம். 149வது வினா. தென்னாட்டு கங்கை காவேரி. புவியியலாளர்களின் சொர்க்கம் சேலம். தமிழகத்தில் முதலாக பழைய கற்கால கருவிகளை
சென்னைக்கு அருகில் உள்ள பல்லவாரத்தில் கண்டறிந்தவர் சர் ராபர்ட் ப்ரூஸ்போர்ட். கிரேக்க எழுத்தாளரான மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா என்ற நூல் தமிழ் அரசுகள் பற்றி குறிப்பிடுகிறது. இண்டிகா என்ற நூல் எழுதியவர் மெகஸ்தனிஸ். தமிழக வரலாற்றின் பொற்காலம் சங்ககாலம். 154வது வினா. தமிழகத்தின் இருண்ட காலம் களப்பிரர் காலம். 155வது வினா. ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். தமிழ்நாட்டு மிதவாதத்தின் தந்தை சேலம் விஜயராகவாச்சாரி. தமிழ்நாட்டு திலகர் வ.உ. சிதம்பரனார். 158வது வினா. தமிழகத்தில் முதல் பெண் பதிப்பாளர் எஸ்.ஆர். கண்ணம்மாள். 1955 எட்டயபுரத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை துவக்கியவர் காமராஜர். 160வது வினா. 2006 பெரும் தலைவர் காமராஜர் பிறந்த நாளை ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் மு. கருணாநிதி. இப்ப பாருங்க, ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். திராவிட வேதம் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி. நவீன தமிழ் சிறுகதையின் தந்தை வ.வே.சு. ஐயர். நவீன தமிழ் சிறுகதையின் தந்தை வ.வே.சு. ஐயர். பாரதிதாசனுக்கு புரட்சிக்கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் தந்தை பெரியார். தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் தந்தை பெரியார். தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் தந்தை பெரியார். இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் டாக்டர் முத்துலட்சுமி. இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் முத்துலட்சுமி. 166வது வினா. இந்தியாவின் ஏவுகணை மனிதன் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். இந்தியாவின் ஏவுகணை மனிதன் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். ராக்கெட் மனிதர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இளைய கலாம் மயில்சாமி அண்ணாதுரை. இளைய கலாம் மயில்சாமி அண்ணாதுரை. தனித்தமிழ் இசைக்காவலர் அண்ணாமலை செட்டியார். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் பத்திரிகை உலகின் தந்தை ஜி. சுப்பிரமணி ஐயர். தமிழ் பத்திரிகை உலகின் தந்தை ஜி. சுப்பிரமணி ஐயர். 171வது வினா. தமிழ் நாடகத்தின் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடகத்தின் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார். ஆஸ்கார் விருது பெற்ற முதல் தமிழர் ஏ.ஆர். ரகுமான். தமிழ்நாட்டின் மாநில பறவை பெயர் மரகதப்புறா. தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1948. 175வது வினா. தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1949. தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டம் 1980. தமிழ்நாட்டில் காடுகள் குறைவாக உள்ள மாவட்டம் திருவாரூர். தமிழகத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட சரணாலயம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம். தமிழகத்தின் மிகப்பெரிய பறவை சரணாலயம் எங்க இருக்குன்னா மேல் செல்வனூர் கீழ் செல்வனூர் பறவைகள் சரணாலயம் ஆகும். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதலாவது உயிர்கோள காப்பகம் நீலகிரி உயிர்கோள காப்பகம். 181வது வினா. தமிழகத்தின் மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம். தமிழ்நாட்டின் முதன்மையான பழமையான தொழில் எதுனா வேளாண்மை தொழில். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் காவிரி டெல்டா. தமிழ்நாட்டின் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆடுதுறை. தமிழ்நாட்டின் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆடுதுறை. தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பயிர் கரும்பு. 186வது வினா. தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர். 187வது வினா. தமிழ்நாட்டில் கிணற்று பாசன முறை மிக அதிக அளவில் பின்பற்றப்படுகிறது. இந்தியாவின் 90% லிக்னைட் தமிழகத்திலிருந்து தான் கிடைக்கிறது. தமிழகத்தின் முதல் நீர்மின் திட்டம் பைக்காரா நீர்மின் திட்டம். 190வது வினா. தமிழகத்தின் முதல் அனல் மின் திட்டம் நெய்வேலி அனல்மின் திட்டம். தமிழகத்தின் முதல் கூட்டுறவுத்துறை திட்டம் ஜெயங்கொண்டம் அனல்மின் நிலையம். 192வது வினா.
தமிழகத்தின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கம் அணுமின் நிலையம். ஜெட்ரோபா தாவரத்தை பயன்படுத்தி பயோடீசல் தயாரிக்க கொள்கையை வகுத்துள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. 194வது வினா. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர். தெற்காசியாவின் டெட்ராய்டு சென்னை. தமிழ்நாட்டின் வெளியே செல்லும் தங்க நாற்கரை சாலையின் நீளம் 1632 கிலோமீட்டர். 199வது வினா. ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் எங்க இருக்குன்னா சென்னை, கோயம்பேடு. 200வது வினா. இந்தியாவின் 2வது பெரிய துறைமுகம் சென்னை துறைமுகம். ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. 201வது வினா. தமிழ்நாட்டில் காஃபியை அறிமுகப்படுத்தியவர் எம்.டி. காக்பர்ன். 202வது வினா. தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை டி.கே. அவினிசாலிங்கம். தமிழகத்தின் முதல் கவர்னர் ஜார்ஜ் மெக்கார்ட்னி. தமிழகத்தின் முதல் கவர்னர் ஜார்ஜ் மெக்கார்ட்னி. தமிழ்நாட்டின் 38வது மாவட்டம் மயிலாடுதுறை. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ஏரிகள் 39,202. தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டம் 1980. 207வது வினா. தமிழ்நாட்டின் சிமெண்ட் சிட்டி அரியலூர். தமிழ்நாட்டின் சிமெண்ட் சிட்டி அரியலூர். 100% மின்மயமாக்கல் பெற்ற மாநிலம் தமிழகம். 209வது வினா. மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் தேனி. கடைசி வினா. தமிழ் ஆட்சி மொழியான நாள் ஜனவரி 14, 1958. தமிழ் ஆட்சி மொழியான நாள் ஜனவரி 14, 1958. நண்பர்களே, இனி நம்ம தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாபிக்லேருந்து மிக முக்கியமான 210 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.